போக்குவரத்து கழகத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் சொல்றோம், வேலை நேரத்தை முறைப்படுத்துங்க. அது நிரந்தர தொழிலாளி வேலை செய்தாலும் சரி, 8 மணி நேர வேலை என்பதை உறுதிப்படுத்துங்க. ஜெனரல் ஷிப்ட் 12 மணி நேர வேலையை முடிவுக்கு கொண்டுங்க. அதே போல கான்ட்ராக்ட்ல OHM வேலை செய்யற தொழிலாளிக்கு சட்டப்படியான கூலியை வழங்கணும், அவங்களுக்கான ஓவர் டைம் வழங்கணும், அவங்களுக்கான வாரவை வழங்கணும், போனஸ் வழங்கணும், கலெக்ஷன் டேட்டா வழங்கணும். இதெல்லாம் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்கள் அந்த OHM நிறுவனம் கொடுக்குதா என்பதை பார்க்கணும். ஸ்டால்வார்ட் நிறுவனம் கொடுக்குதா என்பதை பார்க்கணும். சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தான் இங்க கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போட்டீங்க. அந்த சட்டத்தை அமல்படுத்தாம ஸ்டால்வார்ட் நிறுவனத்துல சம்பள தேதி அன்னைக்கு சம்பளம் தர மாட்டேன்றான். 20 நாள் கம்மியா வேலை செஞ்ச சம்பளத்தை பிடிச்சிடறான். இல்ல சம்பளம் இல்ல, 10 நாள் சம்பளம் இல்ல. ஒரு அவலமான நிலையில 2 மாதத்துக்கு முன்னால தேர்தல் நிதின்னு பிடிச்சிருக்கிறான். யாரப்பா, யார் உழைச்ச காசு, யார கேட்டு பிடிக்கணும்? எந்த சட்டத்தையும் அமல்படுத்தல. அவருக்கு ஏதாவது ஒரு சேதாரம்னா வேலை தரமாட்டேன்றான், மொத்த சம்பளத்தை எடுத்துக்கிறான், மொத்த சம்பளத்தை பிடிச்சிடறான். எந்த சட்டத்தில் இடம் இருக்கு? ஒரு பேருந்து ஒரு சேதாரமோ தொழிலாளி தப்பு பண்ணிட்டா மொத்த சம்பளத்தை பிடிப்பதற்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்கு? அப்ப எந்த சட்டத்தையும் நம்ம மாநகர போக்குவரத்து கொடுத்துல OHM சரி, ஸ்டால்வார்ட் சரி, தொழிலாளி கொத்தடிமையாக உழைப்பை சுரண்டக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த காலகட்டத்தில் ஏற்க முடியாது. போக்குவரத்துல தனியார் 5 டப்பர் தனியார் ஆயிடுச்சு. நீ பல சங்கங்கள் மே தினத்துக்கு கொடியாத்தினாங்க. நாங்க சங்கத்தை பார்த்து கேட்கிறோம், எலக்ட்ரிக்கல் பஸ் இருக்கிற 5 படிமனை தெரியுமா? உங்க போடி இருக்கா? அங்க கொடி ஏத்துறியா? அங்க இருக்கிற வேலை செய்யற தொழிலாளிக்கு நீ 8 மணி நேரத்துக்கு நீ கொடி ஏத்துறியா? அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுதா? சிந்திக்கணும். அமைதியாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நாள்ல கொடி ஏற்றிட்டு போனா போதாது. அந்த சட்டப்படி அந்த உரிமை என்பது மாநகர போக்குவரத்துல தனியார் இயக்கக்கூடிய அந்த OHM இயக்கக்கூடிய 5 படிமணி இருக்கா? இன்னொரு மோசமான நிலைமை, அந்த போரை எடுத்ததை கூட திருப்பி பல பணிமனையில நடல. CIT மட்டும்தான் அந்த 5 பணிமனைகள்ல பெரும்பாக்கத்துல, பூந்தமணியில, வியாசார்பாடியில, மத்திய பணிமனை, எந்த பணிமனையில பார்த்தா CIT போர்டு மட்டும் தான் இருக்கு. இன்னைக்கு அந்த 5 பணிமனையிலும் CIT கொடியேற்றி அந்த தொழிலாளர் மத்திக்கு அவர்களுக்கு மேஜன வாழ்த்துக்களை தெரிவித்து